துணை கலெக்டர், போலீஸ், டிஎஸ்பி உள்ளிட்ட குரூப் 1 தேர்வுக்கான ஹால் டிக்கெட் வெளியிடப்பட்டிருக்கு. டிஎன்பிஎஸ்சில இருந்து வந்திருக்க அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம், அதாவது டிஎன்பிஎஸ்சி ஒவ்வொரு ஆண்டும் குரூப் 1, குரூப் 2, 2A, குரூப் 4 உள்ளிட்ட பதவிகளுக்கான தேர்வுகளை நடத்துகிறது. இந்த நிலையில் டிஎன்பிஎஸ்சி நடத்தும் உயர் பதவி தேர்வுகளுக்கான குரூப் 1 பதவியில் காலியான துணை கலெக்டர் 18 இடங்கள், துணை காவல் கண்காணிப்பாளர் அதாவது டிஎஸ்பி 26 இடங்களுக்கும், வணிக வரித்துறை உதவி ஆணையர் 25 இடங்களும், கூட்டுறவுத்துறை துணை பதிவாளர் 13 இடங்களும், ஊரக வளர்ச்சித்துறை உதவி இயக்குனர் 7 இடங்களும், மாவட்ட தீயணைப்புத்துறை அதிகாரிகளுக்கு 3 பதவிகள் என 92 இடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பை கடந்த ஜூலை மாதம் 21ஆம் தேதி வெளியிட்டது. அறிவிப்பு வெளியானது முதல் தேர்வு டிஎன்பிஎஸ்சி அதாவது tnpsc.gov.in என்ற இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து ஏராளமான பட்டதாரிகள் போட்டி போட்டு தேர்வுக்கான விண்ணப்பித்தனர். மொத்தத்தில் குரூப் 1 தேர்வுக்கு 3,16,678 பேர் விண்ணப்பித்தனர். குரூப் 1 பதவிக்கான முதல் நிலை தேர்வு அக்டோபர் 30ஆம் தேதி நடப்பதாக இருந்தது. ஆனால் சில காரணங்களாக தேர்வு தள்ளி வைக்கப்படுவதாக டிஎன்பிஎஸ்சி அறிவித்தது. இந்த நிலையில் தள்ளி வைக்கப்பட்ட முதல் நிலை தேர்வு வருகின்ற 19ஆம் தேதி அதாவது சனிக்கிழமை நடைபெற உள்ளது. இத்தேர்வுக்கான ஹால் டிக்கெட்டை நேற்று டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டது. ஹால் டிக்கெட்டை www.tnpsc.gov.in இணையதளத்தில் டவுன்லோட் செய்து கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது.